ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம நீட்டான ஒரு பேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக க்ரோஷே பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் எல்லாம் நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்கள் மல்டிபிள் ஆஃப் 8+2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஓவல் பேஸ்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நான் அந்த ஓவல் பேஸ்மெண்ட்டை நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் இதோட பேஸ் லைன் எவ்வளோ, அதாவது பேஸ் செயின் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ரோ சிங்கிள் க்ரோஷே போடுறதுனால ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஓவல் பேஸ்மெண்ட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஓவல் பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறோம். ஸோ இந்த கேன்வாஸை நீங்கள் இந்த ஷேப்க்கு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வச்சு நான் தைக்க போகிறேன். இதை நான் ஏன் தைக்கிறேன்னா அப்போ தான் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதுக்காக தான். நீங்கள் தைக்கிறதும் தைக்காததும் உங்கள் விருப்பம். நான் தைப்பேன் கண்டிப்பாக. இப்போ இது தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ரோ பேக் செய்ய போகிறோம். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சோட பேக் லூப்பில் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டிச்சோட பேக் லூப்பில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே நம்ம ஒரு 3 ரோஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சோட பேக் லூப்பில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சோட பேக் லூப்பில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம டோட்டலாக 3 ரோஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 ரோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே தான் நம்மளோட பேட்டர்னை கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்காக ஒரு செயின் போட்டுட்டு 7 சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் போடுங்க. ஸோ 7 சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் மட்டும் போட்டு வரணும். இப்போது 8th ஸ்டிச் ட்ரிபிள் க்ரோஷே நாம் 2 ரோக்கு கீழே போய் ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ 2 ரோக்கு கீழே ட்ரிபிள் க்ரோஷே போடுங்க. இப்படி போட்டு வந்ததுக்கப்புறம் இதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள் க்ரோஷேக்கு பின்னாடி ஒரு ஸ்டிச் இருக்கும். அந்த ஸ்டிச்சை நம்ம விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருந்து தான் நம்ம ஸ்டிச்சஸை போட ஆரம்பிக்கணும்.
ஸோ இதே போல் நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ரோ ரொம்ப ஈஸியான ரோ. ஸோ இதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேட்டர்னை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷே இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு பக்கத்தில் நான் போயிட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ஸோ பக்கத்தில் நம்ம இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்கிறனால நான் இந்த இடத்துலையே ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறேன். 2 ரோக்கு கீழே, மேலேருந்து 2 ரோக்கு கீழே நான் போயிட்டு ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இப்படி நீங்கள் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் 7 சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. செவன் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 8th ட்ரிபிள் க்ரோஷே வந்து நாம் 2 ரோக்கு கீழே போட போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஸோ இதை நீங்கள் பேட்டர்ன் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. இந்த ட்ரிபிள் க்ரோஷேக்கு பக்கத்தில் ட்ரிபிள் க்ரோஷே வரணும், அவ்வளோதான். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதே போல் நீங்கள் அடுத்தடுத்த ரோஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க.
ஸோ நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 ரோஸ் உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை ரோஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேன்வாஸை வந்து நீங்கள் இந்த ஷேப்க்கு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறோம். கட் பண்ணிட்டு இதை வச்சு நான் தைக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் ஹேண்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கலாம். நான் இது ஒரு ஸ்லிங் பேக் செய்கிறனால நான் ஜஸ்ட் ஒரு நார்மலாக சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி கொண்டு வந்து இதை நான் தைச்சிட்டு உள்ளாரையும் நான் லைனிங் வச்சு தைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இதே போல் நீங்கள் இந்த பேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செஞ்சுட்டு நம்ம Crochet தமிழ் FB பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம Crochet தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.